பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கவிருக்கிறோம். இந்த மாதத்திலே இந்த பகல் தினந்தோறும் ஆராதனையிலும் தேனை குறித்து பல வேத பாடங்களை நாம் கேட்டு வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு ஆதியாகமத்தின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 43:11, அதற்கு அவர்கள், தகப்பனாகிய இஸ்ரவேல், அப்படியானால் ஒன்று செய்யுங்கள், இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்த வர்க்கங்களும் வெள்ளை போளமும் தொவிந்து கொட்டைகளும் வாதுமை கொட்டைகளும் உங்கள் சாக்குகளில் போட்டு அந்த மனிதனுக்கு காணிக்கையாக கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்லி, இங்கே யாக்கோபு தன் குமாரருக்கு சொல்லுகிற வார்த்தைகளாக இவைகள் இருக்கிறது. யோசேப்பை அவர்கள் காண போகும்போது இவைகளை நீங்கள் கொண்டு போங்கள் என்று சொல்லி அநேக பொருட்களை இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவைகளை இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்கள் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்கள், அந்த உச்சிதமான வஸ்துக்களிலே இந்த 2வது இடத்திலே கொஞ்சம் தேனும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த தேன் ஒரு உச்சிதமான வஸ்துவாய் எண்ணப்பட்டிருந்ததை நாம் அறிந்து கொள்கிறோம். உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலம், கொஞ்சம் தேன், கந்த வர்க்கங்கள், வெள்ளை போளம், தொவிந்து கொட்டைகள், வாழுமை கொட்டைகள், இதெல்லாம் உச்சிதமான வஸ்துக்கள். அன்றைக்கு கானான் தேசத்திலே யாக்கோபும் அவருடைய குமாரரும் வாழ்ந்த போது பஞ்சம் ஏற்பட்டது. ஆனால் அந்த பஞ்ச நாட்களிலும் கூட அவர்களுக்கு இருந்ததான ஒரு காரியம் என்ன? இந்த உச்சிதமான சில வஸ்துக்கள். ஆகாரம்தான் அவர்களுக்கு கோதுமையோ அப்படிப்பட்ட நெல்லோ அப்படிப்பட்ட விளைச்சல் தான் அவர்களுக்கு இல்லை. ஆனால் உச்சிதமான வஸ்துக்கள் அவர்களிடத்திலே இருந்தது. அந்த உச்சிதமான வஸ்துக்களில் ஒன்றுதான் இந்த தேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த உச்சிதமான வஸ்துக்களின் முக்கிய இடத்தை பெறுகிற தேன் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி கலந்திருக்க வேண்டும், அது எப்படி நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நாம் இன்றைக்கு ஒரு சில வசனங்களை மாத்திரம் பார்த்து ஒரு சில நிமிடங்கள் தான் அதை தியானிக்கவிருக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 24:10, பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் இந்த ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம். எப்படி ஆபிரகாம் ஈசாக்கு பெண் கொள்ளும்படியாக எலியேசர் என்கிறதான அந்த மூத்த ஊழியக்காரனை தன்னுடைய வீட்டிலிருந்து அனுப்புகிறான். அனுப்பும்போது ஒரு உடன்படிக்கை செய்து அனுப்புகிறான். உடன்படிக்கையோடு போகிறதான அந்த ஊழியக்காரன் கொண்டு போகிறதான காரியங்களை நாம் வாசிக்கும் பொழுது, தன் எஜமானுடைய 10 ஒட்டகங்களை அவன் கொண்டு போகிறான். அந்த ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களையும் அவன் கொண்டு செல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்களை ஆண்டவர் இந்த உச்சிதமான தேன் என்று சொல்லப்பட்ட அந்த உச்சிதமான வஸ்துவை ஆண்டவர் எப்பொழுதும் அதை வரங்களாக தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால்தான் அந்நிய பாஷையும்
9 வரங்களில் ஒரு வரமாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது அந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே எழுதுகிறதை பார்க்கிறோம். நாம் அந்நிய பாஷையிலே ஆண்டவரோடு கூட பேசுவதும் ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு உச்சிதமான ஒரு வரம். அது எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவங்க பேசுறாங்களே, அதனால நாம அவங்களை இமிட்டேட் பண்ணி அவங்கள போல பேச முயற்சிக்கலாம். ஆனால் பேச முடியாது. அது பேசும்போது அது ஆண்டவரிடத்திலே போய் சேருவதும் இல்லை, நாம் பேசி அதனாலே பலன் அடைவதும் இல்லை. உச்சிதமான வரங்களினாலே ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களை அலங்கரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவன் பெண் கொள்ளும்படியாக போகிறான். அங்கே அந்த உச்சிதமான வஸ்துக்கள் அவனிடத்திலே இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் அவருக்காய் எதையாவது செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மையும் இப்படிப்பட்ட உச்சிதமான வஸ்துக்களாகிய அவருடைய ஆவின் வரங்களினாலே நம்மை அலங்கரிக்க விரும்புகிறார். நான் ஆண்டவருக்காய் எதையாவது செய்ய வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கும் போது எனக்கு அந்த கிருபை இருக்காது, தாளந்து இருக்காது, வரம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனால் வாஞ்சை மாத்திரம் இருதயத்திலே எனக்கு என்ன வாஞ்சை, எப்படியாவது ஆண்டவருக்கு எதையாவது செய்ய வேண்டும், ஒரு ஆத்மாவையாவது நான் ஆண்டவருக்குள்ள வழி நடத்தணுமே. ஆனா எனக்கு பேச தெரியாது, எனக்கு வேதம் அவ்வளவாய் தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எப்படி ஆண்டவரே? என்னுடைய சாட்சி அதுதான். நான் அப்படி இருந்தவள் தான். எனக்கு வாஞ்ச மட்டும் உண்டு. ஆனா எப்படி ஊழியம் செய்யணும் ஒண்ணுமே தெரியாது. எப்படி யார் இடத்துறப்போ எப்படி நம்ம இயேசுவை பற்றி சொல்றதுக்கு எப்படி ஆரம்பிக்கணும்? ஆரம்பிக்க தெரியாது, அதை முடிக்க தெரியாது. ஆனா வாஞ்ச எப்படியாவது ஆண்டவருக்கு ஒரு கூட்ட ஆத்துமாக்களை, 1 கோடி ஜனம் எனக்கு நான் ஆதாயப்படுத்தணும் ஆண்டவரே என்று ஜெபித்த நாட்கள் உண்டு. ஆனால் ஒன்றுமே தெரியாது, வாஞ்சித்து. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? கொஞ்சம் கொஞ்சமாய் தன்னுடைய வேத வசனத்தின் மூலமாய் கற்றுக் கொடுத்து இந்நாளிலே இப்படி ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவர் உச்சிதமான தேனை தேவ பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். அது ஆண்டவருடைய வார்த்தை என்று நாம் சங்கீதம் 19 நாம் வாசிக்கிறோம். தேனினும் இனிய, தேனினும் மதுரமான தேன்கூட்டிலிருந்து ஆண்டவருடைய வசனங்கள், அவருடைய வார்த்தைகள், அதிலே நாம் வாஞ்சியா இருக்கும்போது அவர் நம்மை அது உச்சிதமான வரங்களினாலே நம்மை நிரப்புகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அந்த ஒட்டகங்களை 10 ஒட்டகங்களோடு கூட தன் எஜமானின் உச்சிதமான பொருட்களை எல்லாம், வஸ்துக்களை எல்லாம், சகலவித உச்சிதமான பொருட்களை அவன் எடுத்துக்கொண்டு போகிறான். அந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். எப்படி அந்த ரெபேக்காளை சந்திக்கிறான். ஒரு 100 பெண்களை பார்த்த பிறகு, அல்லது ஒரு 30-40 பெண், அல்லது போது 10 ஒட்டகம் போல 10 பெண்ணை பார்த்து அதுல ஒண்ண தேர்ந்தெடுத்தார் என்று நாம் பார்க்கவில்லை. ஆண்டவர் அனுப்பின இந்த ஊழியக்காரன் ஆபிரகாமின் ஊழியக்காரன் ஆகையால் ஆபிரகாம் எப்படி தேவனோடு கூட சஞ்சரித்து ஆதி பிதாவாய் ஆபிரகாமின் தேவன் என்று அழைக்கப்படத்தக்கதாக தேவன் தம்முடைய நாமத்தை அவனோடு கூட இழைத்து கொண்டாரோ, இணைத்த தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாக அவருடைய ஊழியக்காரர், அவருடைய வேலைக்காரர், மூத்த வேலைக்காரர், இவரும் எப்படி இருக்கிறார்? தன் எஜமானுக்கு உடன்படிக்கை செய்து கொடுத்து விட்டு வந்து அங்கே ஜெபிக்கிறார். ஆண்டவர் அவருடைய பொருத்தனையின் ஜெபத்தை கேட்டு அப்படியே அந்த பெண்ணை கொடுக்கிறார். அந்த உச்சிதமான பொருட்களை கொண்டு போன அந்த ஊழியக்காரன் அடுத்து செய்கிறது
என்னன்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தின் 53ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நாம் அதுக்கு முன்னதாகவே நாம் வாசிக்கிறோம். அந்த உச்சிதமான பொருட்களிலே முக்கியமான பொருட்களை என்ன செய்து விட்டார்? ரெபெக்காளுக்கு கொடுத்து விட்டார். நாம் அந்த 24ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, குடியும் என் ஆண்டவரே என்று சீக்கிரமாய் குடத்தை அவள் தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தான். கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் கொடுக்கிறேன் என்று அவன் கொடுத்ததினாலே அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவர் தன்னுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணினார் என்று நிச்சயத்தோடு கூட ஆதியாகமம் 24:22 நாம் வாசிக்கிறோம். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்கண் காதணியையும் அவர் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து, நீ யாருடைய மகள் என்று கேட்டு அவளுடைய காரியங்களை கேட்டு அறிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். தன்னிடத்தில் இருந்ததான அந்த உச்சிதமான பொருட்களை அவள் கொண்டு போய் அந்த ரெபெக்காளுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தேவ ஊழியக்காரர்களாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற இந்த உச்சிதமான தேன், இந்த உச்சிதமான ஆண்டவருடைய வார்த்தை, அவர் கொடுக்கிற ஆவியின் வரங்கள் எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொண்டு நான் மாத்திரம் அதை அனுபவிக்கிறவர்களாய் அல்லாதபடிக்கு நாம் மற்றவர்களுக்கு அதை கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். ஆகியால்தான் இந்த எலியேசர் என்ன செய்கிறார்? அதை அந்த ரெபெக்காள் இடத்திலே கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ரெபெக்காளை குறித்து நாம் பார்க்கும்போது அது சபைக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. ஈசாக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ரெபெக்காள் சபைக்கும் நிழலாட்டமாக இருக்கிறது. அப்படியானால் இந்த ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆவியின் வரங்கள், ஊழியம் செய்கிற சகோதரிமார்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆவியின் வரங்கள், அது உச்சிதமான தேன். அந்த உச்சிதமான தேனை நாம் என்ன செய்ய வேண்டும்? சபை என்கிற மனவாட்டிக்கு கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சபை என்ற மனவாட்டி அது எந்த சபை என்பது அல்ல, டினாமினேஷன் கிடையாது. CSI, CNI, ECI, பெண்டிகாஸ்ட், இந்தியன் பெண்டிகாஸ்ட், சிலோன் பெண்டிகாஸ்ட் என்று பல பிரிவுகள் இருக்கிறது. ஆனால் அந்த பிரிவுகளுக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த உபதேசங்கள் போக வேண்டும். இந்த உச்சிதமான தேன் ஆண்டவருடைய வருகைக்கு ஒரு மனவாட்டி சபையை ஏற்படுத்துகிறதற்கு உதவுகிறதாய் நம்முடைய கரங்களிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த உச்சிதமான தேன், அந்த உச்சிதமான தேன் எல்லாருக்கும் கிடைக்காது. தேனை நாம் கண்டடைய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதை போய் தேடி கண்டுபிடித்துதான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோலதான் இந்த வேதத்தின் வசனங்களும் ஆண்டவருடைய உபதேசமும் இதை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்றுதான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். வேத வசனத்தை நாம் தேடி வாசிக்க வேண்டும். அதில் எல்லாம் ஜோடு ஆன வசனங்கள் உண்டு. அவைகளை ஆண்டவர் இங்கிருந்து அங்கு, அங்கிருந்து இங்கு கோர்த்து எழுதி வைத்திருக்கிறார். இணை துணை வசனங்களை ஆங்காங்கே கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு வசனங்களை புதிய ஏற்பாட்டிலே, தீர்க்க தரிசன வசனங்களை புதிய ஏற்பாட்டிலே நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்களை தீர்க்க தரிசன வசனங்களிலே இப்படி ஆண்டவர் கோர்த்து வைத்திருக்கிறதை தேவ ஊழியத்தை செய்கிறவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் அவர்களுடைய ஊழியக்காரர்கள். ஏன்னா ஆண்டவர் லேவியராகமத்தின் புத்தகத்தை சொல்லும்போது சொல்லுகிறார், இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் என் ஊழியக்காரர்கள். அப்படின்னா என்னங்க? அவரை விசுவாசித்து
அவர் சொன்ன வார்த்தை, மோசேயின் மூலமாய் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து உங்களை நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து அவருக்கு பின் சென்றவர்கள் எல்லாரும் அவருடைய ஊழியக்காரர்கள். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இன்ப காணானாம் பாலும் தேனும் அல்ல, இன்னும் அதிகமான காரியங்கள், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் எல்லாம் இருக்கிறதான அந்த ஒரு விசேஷித்த காணானுக்குள்ளே நம்மை அழைத்து செல்லுவேன் என்று நமக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரே. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லிவிட்டு போன இயேசுவானவர் நமக்காக ஒரு பெரிய மாளிகையை கட்டி கொண்டிருக்கிறாரே. அதை நாம் போய் சுதந்திரிப்பதற்கு நமக்கு இந்த பூமியிலே ஆண்டவர் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அது எந்த ஊழியமாய் வேண்டுமானாலும் இருக்கலாம். நான் போதகர் செய்யற ஊழியத்தை நான் செய்ய முடியாது. அவருக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பிரத்யேக அழைப்பு, ஒரு பிரத்யேக அபிஷேகம், ஒரு பிரத்யேக தெரிந்து கொள்ளுதல், ஒரு பிரத்யேக வரம் எல்லாம் அவருக்கு கொடுத்து கிருபைகளை கொடுத்து அவர்களை நடத்துவார்கள். அவரை போல நான் ஆகணும்னு சொல்லி நான் ஆசைப்படணும். எனக்கு என்ன திறமை உண்டோ அதற்கேற்ற தானந்தை தான் ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். அப்படி நம்ம ஒவ்வொருவருக்கும் என்னென்ன கொஞ்சம் வாஞ்சிய என்ன திறமையோ இருக்குதுன்னு ஆண்டவர் பார்த்து ஒவ்வொருவருக்கும் அவரவர்கள் திறமைக்கேற்று தாளந்துகளை ராத்தல்களை கொடுத்து விட்டு போகிறது. அப்படியானால் நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த உச்சிதமான தேனை நாமே ருசித்து 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 சாப்பிட்டு கொண்டே இருந்தோமானால் நமக்கு அது நல்லது அல்ல என்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். தேனை கண்டால் அதை மட்டாய் சாப்பிடும். மட்டாய் என்று சொன்னால் கொஞ்சம் வேதம் வாசித்தால் போதுமா? இல்லை இல்லை, அது அல்ல மட்டாய் சாப்பிடுகிறது. மட்டாய் அதை நாம் உபயோகப்படுத்திக் கொள்வது, நாம் அதை உட்கொள்ளுவது. எனக்கு தேவையான அளவை ஒவ்வொரு நாளும் நான் சாப்பிடணும். இன்னைக்கே நான் ஒரு 20-30 அதிகாரங்களை படிச்சுட்டு நாளையில இருந்து ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கிறது தவறு. தினந்தோறும் அன்றன்று நான் எனக்கு இப்ப வேண்டிய மதிய ஆதாரத்தை தான் என்னால சாப்பிட முடியும், சாப்பிடணும். அதுக்கு மேல சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகும்ன்றது நமக்கு தெரியும். அதே போலதான் ஆண்டவருடைய வசனமும் நேற்றைய தினத்துல போதுகிறவர்கள் அதை குறித்து சொன்னாங்க, மட்டாய் சாப்பிடும். வேத வசனத்தையும் நாம் மட்டாய் அதை எடுத்துக்கொண்டு நாம் மிகுதியாய் மற்றவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டும். அதை மற்றவர்களும் ருசிக்க வேண்டும். மற்றவர்கள் ருசிக்கத்தக்கதாக அந்த தேனை, அந்த உச்சிதமான வஸ்துவான அந்த தேனை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களா, விசேஷமாய் அந்த சபையை வளர்க்கிறதற்கு. இன்றைக்கு உபதேசங்கள் சரியா இல்லாததினாலே சபையிலே மக்கள் ஏனோ சபைக்கு போக வேண்டும் என்று போய்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் இந்த உச்சிதமான தேனை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்களிலே அந்த உச்சிதமான தேன் அவர்களுக்கு கிடைக்கல, நல்ல தேன் கிடைக்கல, நல்ல தேன் கூட்டு அடைகள் அவர்களுக்கு கிடைக்கல. நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த தேனை ருசித்து அவர்கள் நம்மிடத்திலே அந்த உச்சிதமான பொருள் இருக்கிறது, அதை ரெபெக்காளுக்கு எடுத்து கொடுத்தது போல இந்த சபையாம் மனவாட்டி சபையை ஆயத்தப்படுத்துகிற ஒரு வேலையிலே கர்த்தர் நம்மை இந்த உச்சிதமான தேனை நம்முடைய கரத்திலே கொடுத்து வைத்திருக்கிறார். ஆகையால் அந்த சபையை உயிர்ப்பிக்கிறவர்களாய் நாம் இந்த கடைசி நாட்களிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 24:53 நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம், பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும்
வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களை கொடுத்தார். இன்னும் சில காரியங்களை ரெபெக்காளுக்கு கொடுக்கிறார். வெள்ளியுடைமைகள், பொன்னுடைமைகள், வஸ்திரங்கள். இதற்கெல்லாம் ஆழமான அர்த்தங்கள் உண்டு, ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. அதிலே நான் போவேன் என்று சொன்னால் அது கொஞ்சம் டைவர்ட் ஆகும். அது இல்லாமல் நமக்கு அத்தனை நேரம் இருக்காது. ஆனால் சபைக்கு கொடுக்கப்பட வேண்டிய வெள்ளி, பொன், வஸ்திரங்கள் இதையெல்லாம் கொடுக்க வேண்டும். மட்டுமில்லாமல் அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களை கொடுத்தான். இந்த உச்சிதமான பொருட்களை கொண்டு போனது முதலாவது அந்த மணவாட்டிக்கு கொடுப்பதற்கு. அடுத்து உச்சிதமான பொருட்களை கொண்டு போனதற்கு காரணம் அவ்வளோ அந்த மணவாட்டியோடு கூட இருக்கிறதான அவள் குடும்பத்தாருக்கும், சகோதரனுக்கும் தாய்க்கும், அந்த குடும்பத்தாருக்கும் இந்த சத்தியம் போக வேண்டும். ஒரு சிலர் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த சத்தியம் போகிறது. இன்னும் உபதேசத்திலே, இன்னும் சத்தியத்திலே வளர்கிறார்கள். சத்தியத்தின் நிமித்தம் விடுதலை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் குடும்பங்கள் சில நேரங்களிலே ரட்சிக்கப்படாமல் இருக்கிறது. அதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய கரங்களிலே இந்த உச்சிதமான தேன். ஒரு கூட்டத்தை ஆண்டவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துகிறது மட்டுமல்லாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று 2 தீமோத்தேயுவிலே நாம் வாசிக்கிற வண்ணமாய் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அது தேவ சித்தம். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உச்சிதமான தேனை அவர்களும் பருகத்தக்கதாக மற்றவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எல்லாருக்கும் கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஊழிய பொறுப்பை ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியக்காரன் தான், ஆபிரகாம் போகவில்லை, இந்த ஊழியக்காரன் தான் போய் என்ன செய்கிறான்? இந்த ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு வருகிறான். இந்த உச்சிதமான தேன் என்று சொல்லும்போது இந்த உச்சிதமான வஸ்துக்களை கொண்டு போகிறது யாரு? இந்த ஊழியக்காரன். அப்படியானால் இந்த தினந்தோறும் ஆராதனைக்கு இந்த நாளிலே வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த உச்சிதமான தேனை பெற்ற ஊழியக்காரர்கள், அவருடைய நாமத்தின் நிமித்தம் அழைக்கப்பட்டவர். ஆகியால் நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஆபிரகாமோடு இந்த ஊழியக்காரன் உடன்படிக்கை செய்து நான் ஒரு ஊழியக்காரன் ஆண்டவரே, நான் இன்றைக்கு உம்முடைய ஊழியக்காரி என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் இந்த வசனத்தின் மூலமாய் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஆகையால் இன்றைக்கு நான் உம்மோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறேன் என்று சொல்லி முதலாவது ஆண்டவரோடு கூட நாம் உடன்படிக்கை செய்ய போகிறோம். நான் உம்முடைய ஊழியத்தை எடுத்து செய்கிறேன். நீர் எனக்கு கற்றுத்தார், எப்படி செய்ய வேண்டும், யாரிடத்துல எப்படி பேச வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும். இந்த உச்சிதமான தேனை நான் பருகி கொண்டே இருக்கிறேன், நான் நல்லா சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் அது எனக்கு மட்டாய் நான் சாப்பிட்டு அது நான் அதிகமாகிறதுனாலே அதில் நான் வாந்தி பண்ணி பண்ணாதபடிக்கு அதை நல்ல தேனாகவே மற்றவர்களுக்கு கொடுக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணிக்கும் போது உச்சிதமான தேன் யார் யாருக்கு போய் அடைய வேண்டுமோ அது சென்று அடையும். கடைசியாய் ஒரு வார்த்தையோடு கூட சொல்லி முடிக்கிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இது நம்முடைய வாழ்க்கைக்குரிய வசனமாய் நாம் அதை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செவிக்க போகிறோம். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். இங்க இந்த மனவாட்டி சொல்லுகிறார், சுருமத்தி சொல்லுகிறார், என் நேசருக்கு என் நேசத்தின் உச்சிதங்களை நான் உமக்கு தருவேன்.
அதிகாலையில எழுந்து தோட்டத்திலே உலாவும். வாங்க ஆண்டவரே, திராட்சை கொடி துளித்திருக்கிறதா என்று நாம பார்ப்போம். நீங்க வாங்க, என் தோட்டத்துக்கு வாங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் அழைக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும், ஏன் அதிகாலையிலே என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே கர்த்தருடைய கிருபை அவர் பொழிகிற தேவனாயிருக்கிறார். அதிகாலையில் தான் மன்னா பொழியப்பட்டது. அதிகாலையில தான் அவருடைய இரக்கங்கள் புதியவைகளாயிருக்கிறது. அதிகாலையிலே அவருடைய கிருபை நமக்கு கிடைக்கும். ஆகையால் இந்த அதிகாலையிலே திராட்சை தோட்டத்துக்குள்ளே வந்து திராட்சை கொடி துளித்திருக்கிறதா? நம்முடைய திராட்சை தோட்டத்திலே நம்முடைய திராட்சை கொடி துளித்திருக்கிறதா என்று ஆண்டவர் பார்க்க வேண்டும். அதிலே பூ இருக்கிறதா? மாதுளம் செடிகள் இருக்கிறதா? பூ பூத்திருக்கிறதா? என் நேசத்தின் உச்சிதங்களை நான் உமக்கு தருவேன் ஆண்டவரே என்று நாம் ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கையோடு இந்த உச்சிதமான தேனை ஆண்டவர் எனக்கு கொடுத்தபடினா நான் உமக்கே அதை கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? எல்லாரும் கர்த்தரை ஓடு கூட நான் உடன்படிக்கை சேர்த்து இவ்வளவு காலம் எத்தனை வருஷம் எத்தனை வயது அனுப்பும் சொல்லுங்க ஆண்டவரே. எத்தனை வருடங்களாக நான் வாழ்ந்து இத்தனை வருடம் பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அநேக வருடங்கள், எவ்வளவு வருடங்களை நான் ஆண்டவரே வீணாய் கழித்திருக்கிறேனே ஆண்டவரே. இனியாவது நான் என் உச்சீதங்களை நான் கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோம் ஆண்டவரிடத்துல, ஓ ரவலதிகம ரவாக்குரவா, இயேசுவே இவ்வளவு காலங்கள் ஆண்டவரே என்னை ஒரு ஊழியக்காரனாய் அழைத்து வைத்திருந்தீர் ஆண்டவரே. எனக்கு இத்தனை வயதாகுது, உங்க வயதை சொல்லுங்க. எனக்கு 64 வயது ஆகிறது ஆண்டவரே. ஆனால் இப்பொழுது நான் எவ்வளவு கனி உமக்கு கொடுத்திருக்கிறேன். என் திராட்சை தோட்டம், என் கொடி துளிர்த்திருக்கிறதோ, என் மாதுளை பழங்கள் பழுத்திருக்கிறதோ ஆண்டவரே, நீர் வந்து பாரும். என் தோட்டத்துக்குள்ளே வந்து உலாவும். எல்லாரும் உடன்படிக்கை பண்ணுவோம் ஆண்டவரோடு கூட. ஓ என் உச்சிதங்கள், என் நேசத்தின் உச்சிதங்களை நான் உமக்கு தருவேன் ஆண்டவரே. அதிகாலையில் எழுந்து தினந்தோறும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஓ ரபால் அதிகவா, இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நான் என் நேசத்தின் உச்சிதங்களை கொடுப்பதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்துல சொல்லுவோமா? என்ன செய்கிறோம்? நாள் முழுவதும் என்ன செய்கிறோம்? ஒருவருக்காவது ஜெபிக்கிறோமா? ஒருவரையாவது ஆண்டவருடைய பக்கத்திலே கொண்டு வருகிறோமா? ஓ துளிர்த்திருக்கிறதா உங்கள் கோல்? ஓ ராபா ராதி நமால் அதிகவா. என்னாகவும் 17ஆம் அதிகாரத்திலே ஆரோனின் கோல் அது துளிர்த்திருந்ததாம். ஓ உங்களுடைய அழைப்பு, என்றைக்கோ உங்களை அழைத்தாரே, என்றைக்கோ உங்களை ரட்சித்தாரே ஆண்டவர். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நான் ஒரு ஆத்துமாவுக்காவது ஆண்டவரை பற்றி சொல்லி இருக்கிறேனா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் உங்களை பார்த்து. நாம் சொல்லுவோம், ஆண்டவரே எவ்வளவு பேருக்கு நான் சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே, எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, சொல்ல முடியுமா? ஆண்டவர் கேட்கிறார். ஆரோனின் கோல் அன்றைக்கு துளிர்த்தது மட்டுமல்ல, பூ பூத்து அது மாதுமை பழங்களை தந்ததாம். ஒரே இரவுலங்க, ஒரே இரவுல, ஒரே பிரசங்கத்துல 3000 பேர், ஒரே பிரசங்கத்துல 5000 பேர். ஓ உங்களுக்கு எனக்கும் என்ன இருக்கிறதா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் செய்கிறோம், நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதிகாலையிலே எங்கள் தோட்டத்துக்குள்ளே உலாவி வாரும் ஆண்டவரே. பூ பூத்திருக்கிறதோ என்று பாருங்க ஆண்டவரே. என்னுடைய கோல் துளித்திருக்கிறதா என்று பாருங்க ஆண்டவரே. ஓ இந்த கோலை கொண்டு போய் அந்த முன்றினர் மாலையிலே வைத்தார்கள். காலையிலே எழுந்து பார்க்கும் போது அது துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்ததே. இன்றைக்கு நம்முடைய கோல் எப்படி இருக்கிறது? நம்முடைய அழைப்பு எப்படி இருக்கிறது? ஷவலா தீமாலா துக்கரா
ஆண்டவரே, நீர் என்னை ஊழியக்காரன் என்று, என்னை ஊழியக்காரன் என்று இன்றைக்குதான் அழைத்தார் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். ஆனால் மறுபடியும் உங்கள் அழைப்பை கர்த்தர் இந்த நாளிலே புதுப்பிக்கிறார். உங்கள் அழைப்பை கர்த்தர் புதுப்பிக்கிறார். என்றைக்கோ உங்களை அழைத்திருக்கிறார், என்றைக்கோ உங்களை ஊழியக்காரனா, என்றைக்கோ உங்களை ஊழியக்காரியா அபிஷேகம் பண்ணிவிட்டார். ஆனால் நீங்களோ சோம்பேறியை போல உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்றைக்கு அந்த ஒரு தாளந்தை புதைத்து வைத்தான். அவன் நினைத்தான், என் எஜமானுக்கு நல்லதை செய்கிறேன், பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று. உங்கள் ரட்சிப்பை நீங்கள் எவ்வளவு காலம் பத்திரப்படுத்தி தான் வைத்திருக்கிறீர்கள். ஆனால் ஒருவருக்கு அது பிரயோஜனப்படவில்லை. ஒருவருக்காவது அது பிரயோஜனப்படவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருடங்கள் ஆனது, ஆனால் நான் ஒருவருக்கும் நான் கர்த்தரை பற்றி சொல்லவில்லை என்று சொல்லுகிற ஒரு சிலர் இந்த கூட்டத்திலே இருக்கிறீர்கள். கர்த்தர் உணர்த்துகிறார், கர்த்தர் ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருடங்கள் ஆனது, உங்களால் சொல்ல முடியும் எத்தனையோ வருடங்கள் ஆனது. ஆனால் இத்தனை வருடங்களுக்கு நான் ஒரு ஆத்மாவை கூட ஆலயத்துக்கு கொண்டு வந்ததில்லை, ஒரு ஆத்மாவை கூட ஆண்டவரை பற்றி சொல்லி நான் கர்த்தரிடத்துல கொண்டு வந்தது இல்லை என்று சொல்லி அநேகர் இருக்கிறோம். ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே, என்னே சொத்தின் உச்சிதங்கள் நான் தருகிறேன், ஆண்டவரே உமக்கு தருவேன், உமக்கு தருவேன் என்று என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன் ஆண்டவரே. இந்த உச்சிதமான தேன் நாம் மாத்திரம் சாப்பிட்டு திருப்தி அடைவதற்காக, அது திருப்தியை கொடுக்கும் அந்த தேன். ஆனால் திருப்தி அடைந்த பின்போ அது மீதியான துணிக்கையா அநேகருக்கு போக வேண்டும், அநேகருக்கு கொடுக்கப்பட வேண்டும். அந்த மீதியான துணிக்கை நாம் கொடுக்கிறவர்களாய் மாற கர்த்தர் நம் எல்லாருக்கும் கிருபை செய்வாராக. நாம் செபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க நல்ல பிதாவே, அருமையான நாளிலே உச்சிதமான தேனை குறித்து எங்களோடு கூட பேசியிருக்கு. ஆகையால் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அதிகாலை எங்கள் தோட்டத்திலே உள்ள ஆவிவார் எங்கள் நேசத்தின் உச்சிதங்களை நான் உமக்கு தருவேன் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து சொல்லி இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா, நாங்கள் கொடுப்போம் ஆண்டவரே, நாங்கள் கொடுப்போம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.